காங்கேயநல்லூர் ஸ்ரீ திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் நூற்றி 20வது பிறந்த நாள் குரு பூஜை கடந்த மாதமானது நடைபெற்றது. இன்றைய தினம் அவரது திருக்கரங்களால் முருகப்பெருமான் சுப்பிரமணியருக்கு லட்ச தீபமானது இன்றைய தினம் லட்ச தீப நல் விழாவானது மிகவும் சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஓம் நம சிவாய. இன்றைய தினமான 8/9/8/3/2026 ஞாயிற்றுக்கிழமை லட்சதீப நல்விழா. சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீமத் சிவாக்கிரம சுவாமிகள் அவர்களுடைய சிறப்பு அருளுரையானது நிறைவுற்று இன்னும் சற்று நேரத்தில் சுவாமி புறப்படும் தருவாயில் இந்த பதிவு. சுவாமி புறப்பாடானது இன்றும் சற்று நேரத்தில் வாரியார் சுவாமிகளுடைய அருட்கருணையோடு ஸ்ரீ முருகப்பெருமான் வைரவேலுடனும் வைரமுடி சேவையுடனும் திருவீதி உலாவானது இன்னும் சற்று நேரத்தில் காங்கேயநல்லூரில் நிகழவிருக்கிறது. அப்படி ஒரு பாக்கியம் டிகேஎஸ்க்கு கிடைச்சிருக்கு. இன்றைய தினம் 40 ஆண்டு காலம் அபிலாஷை காங்கேயநல்லூர் முதல் முறையாக இன்றைய தினம் வந்து அவர் வணங்கும் வள்ளிமலைக்கு சென்று வள்ளிமலை ஆறுமுக சுவாமியையும் சுப்பிரமணிய சுவாமியையும் தரிசித்தேன். ஏன்னா 2 முருகர் வந்து கீழே ஆறுமுக பெருமானும் மேலே வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணியரும் அருள்பாலிக்கும் இடம் வள்ளிமலை. மிகவும் சிறப்பான இடம், அவ்வளோ பவர்ஃபுல் பிளேஸு. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு திருத்தலம் வள்ளிமலை. அனைவரும் பார்க்க வேண்டிய திருத்தலம் வள்ளிமலை. இன்னும் சற்று நேரத்தில் வாரியார் சுவாமிகள் அவர் கட்டின திருக்கோயில் விநாயகப் பெருமானிலிருந்து நல்ல ஆசி வழங்கி சுப்பிரமணியருக்கு வைரவேல் வாங்கும் நிகழ்ச்சியானது இன்னும் சற்று நேரத்தில் காங்கேயநல்லூரில் இருக்குது. மிகவும் சிறப்பான ஒரு லட்சதீப நல்விழாவிலே சிறப்பு அழைப்பாளராக இந்த ஆண்டு முதலாக ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் அவருடைய அருளுரையானது அனைவரும் கேட்டு அப்படியே வியக்கத்தக்கும் அளவுக்கு பெருமானினுடைய அருளுரை அமைந்தது என்று சொன்னால் அது தகும். ஏன்னா அப்படி ஒரு அருட்கடாட்சம் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் வந்து செலக்ட் பண்ணி இந்த லட்சதீப நல்விழாவில் சிறப்பு அழைப்பாளராக அவர் ஏற்பாடு பண்ணியிருக்கார். சுவாமிகள் தான் ஏற்பாடு பண்ணியிருக்கார். அதுதான் சத்திய வாக்கு. ஏன்னா இன்றைக்கு ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் உலக அளவிலே நமது தமிழ் மொழியை உலக அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கார். திருவாசகம் தேவாரத்தையும் அந்த அளவுக்கு மிக உச்ச நிலையை மக்கள் அவருக்கு வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. ஸோ உலகமே இன்றைக்கி தமிழை படிக்கக்கூடிய ஒரு மொழியாக, உலக மொழியாக, இறைவனுடைய மொழியாக இன்றைக்கி ஏற்றுக்கொண்டு உலகமே தமிழ் மீது ஒரு
கவனம் திரும்பி இருக்கிறது தமிழ் மொழி மேலே. ஸோ இனி வரும் காலங்களில் தமிழ் மொழியானது உலக மக்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மொழியாக அமையும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்குத்தான் ஸ்ரீமத் சிவாக்கர தேசிக சுவாமிகள் போன்ற சுவாமிகள் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் இன்னைக்கு உலகம் அளவிற்கு பிரசித்தி பெற்றும் வகையிலே அந்த உன்னதமான இறைவனுடைய திருப்பணியை, சிவப்பணியை, சிவசக்தியினுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. பாருங்கள், அடுத்த ஆண்டுக்கு இந்த ஆண்டே புக் பண்ணிட்டாங்க. நம்ம திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகளினுடைய சமூகமானது பேரப்பிள்ளைகள்லாம் ஐயா தான் வரணும் அப்படின்னு பாருங்கள், வந்துட்டார் பாருங்கள். கிருபானந்த வாரியார் சுவாமி சுப்பிரமணியர் கேட்ட கோயிலுக்கு விநாயகர் கோயில் அருள் வாங்கி வந்து கொண்டிருக்கிறார். அந்த நிகழ்வையும் கண்டினியூவாக உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மேலே வாத்தியத்தோடு வரார் பாருங்கள் வாரியார் சுவாமிகள். காங்கேயநல்லூரில் DKS சிறப்பாக வரார் பாருங்கள். குடையானது விநாயகர் கோயிலேருந்து வருது. விநாயகர் கோயிலும் அவர் கட்டின விநாயகர் கோயில் தான். பாருங்கள், உற்சவமூர்த்தி கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அப்படியே உயிரோட்டமான காங்கேயநல்லூரில் உயிரோட்டமாக இருக்கக்கூடிய சுவாமிகள். நமசிவாய நமசிவாய. இப்போ முருகனை முருகப்பெருமானை வைரவேல் மற்றும் வைரமுடி சாத்தி உள்ளிருந்து அழைச்சின்னு வருவார் வாரியார் சுவாமிகள். இந்த நிகழ்வு பார்க்கறதுக்கு அப்படி ஒரு கடாட்சம். வாரியார் சுவாமிகள் ஞானவேல கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோ. ஓகே வா, ஈசான மூலை திரும்பி அப்படி போயிடணும். வாரியார் சுவாமிகள் உற்சவமூர்த்தி. பேக் லைட் இல்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் எடுக்கணும். கொஞ்சம் வைடு போட்ட பாடு தான் லைட் கட் ஆகும். இல்லை எடுத்தாச்சு, உங்களை எடுத்தாச்சு.
பண்ணுங்க, move பண்ணுங்க. முன்னாடி போ மச்சான் Move பண்ணிக்கிட்டே இருங்க, move பண்ணிக்கிட்டே இருங்க. அப்படியே போ